குட் மார்னிங் டீச்சர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து செயின் பேஸ் இன்டெக்ஸ் நம்பர் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிவிட்டு டாப்பிக்குள்ளே வந்துடுறேன். ஆக்சுவலி நேற்றுக்கு ஒரு சின்ன விஷயம் பற்றி பேசணும். எனக்கு தெரியாது டீச்சர்ஸ், நிறைய பேர் வந்து 150ங்கிறதே நான் கம்மின்னு அதாவது எப்படி சொன்னால், வறுமையில் இருக்கிறவன்ட்ட போய் வறுமை எப்படி இருக்குன்னு கேட்குறதுக்கு பதிலாக நீங்களே வறுமை இப்படி தான் இருக்குன்னு முடிவு பண்ணிக்கக்கூடாதுங்கிற ஒரு சென்டென்ஸ் எங்கேயோ படிச்சிருக்கேன் புக்கில். அதுதான் வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் 115ன்னு டிசைட் பண்ணதே வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு தான் அதை டிசைட் பண்ணேன். இதுக்கு கம்மியாக எப்படி வந்து கொடுப்பாங்க, எவ்வளவோ பேர் எவ்வளவோ அமௌண்ட் கொடுக்குறாங்க வாங்குகிறாங்க, இது நம்ம ஒரு சர்வீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நானே வந்து அந்த ஃபீஸ் அமௌண்ட்டை ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணியிருந்தேன். பட் நிறைய பேர் வந்து அதுவே கட்ட முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க கட்ட முடியலைன்னு சொல்லிட்டு ஃபீஸ் எதுவும் குறைக்க சொல்லியும் என்னை கேட்கல. அவங்க திருப்பியும் ஆடியோலாம் போட்டாங்க, நம்ம போட்டதுக்கப்புறம் போட்டாங்க. சார் ஃபீஸ் குறைக்க சொல்லலை, நீங்கள் வந்து குரூப்பில் இருக்கீங்க ஆனால் வந்து டெஸ்ட் எழுத மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க. அதனால் வந்து எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில சார், எங்ககிட்ட அமௌண்ட் இல்லை, இதை வச்சு தான் நாங்கள் படிச்சுட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற எண்ணம் தாட்ஸஸ்லாம் எனக்கும் இருக்குது. ப்ராப்ளம் என்னென்னா, நானும் பணம் இல்லாமல் எனக்கும் ஜாப் இல்லாமல் இருக்கேன். ரீசெண்டாக தான் ஒரு சின்ன வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ரொம்ப சேலரி கம்மி தான், ஆடியோலையும் நான் சொல்லியிருப்பேன். அப்படிங்கும்போது நான் படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலையை தொலைவுறேன். நான் வந்து வேலை மட்டும் தொலைவிருந்தேன்னா எனக்கும் கிடச்சிருக்கும், அதுவும் புரிஞ்சுக்கணும். வேலை ஏதோ ஒரு வேலைக்கு போனால் சம்பாரிச்சா போதும், ஃபேமிலி பார்த்தா போதும் அப்படின்னு சொன்னால் டெஃபினெட்லி வந்து வேலை கிடைக்கும், நல்ல சம்பளத்திலே கிடைக்கும், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் விஷயம் என்னென்னா, படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 6 hour 5 hours வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைமை எடுத்து ஒதுக்கி வைக்கும் போது என்னோடய ஃபிசிக்கலாக நான் டயர்டும் ஆகக்கூடாது. யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் செய்கிற ஒர்க்னால ஃபிசிக்கலாக டயர்ட் ஆகிட்டேன்னா நான் எப்படி வந்து படிக்கிறது? அது வாய்ப்பு இல்லை. நம்ம டீச்சர்ஸே நிறைய பேர் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸாக இருப்பாங்க. நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி உமனாக இருக்காங்க, சார் நாங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு எழுதுறதுக்கு தான் சார், இல்லை கொஞ்சம் லேட்டாக எழுதிட்டு போஸ்ட் பண்ணேன் சார், இப்படிலாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும், அந்த ஃபேமிலி எடுத்து நீங்கள் அந்த ஏழையெல்லாம் ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் டயர்னஸ் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு வரும்போது நீங்கள் எவ்வளோ டயர்னஸோடு படிக்க போகிறீங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. எனக்கும் அதே ப்ராப்ளம் தான். ஸோ ஒரு சின்ன மேனேஜ் பண்ணுறேன், அவ்வளோதான். ஃபேமிலியை படிக்கிற வரையும், படிப்பை நம்ம முழுசாக ஸ்டாப் பண்ணிட்டோம்னா நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல வேலைக்கு போக போகிறோம், கண்டிப்பாக நல்லா சம்பாதிக்க போகிறோம், ஃபேமிலியை பார்த்துக்க போகிறோம். படிப்பு மூலிமா அரசு வேலையை கிடச்சிருச்சுன்னா பரவாயில்ல அப்படின்னு யோசிக்கும் போது அதெல்லாம் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் ஒரு கம்ஃபர்ட்டாக சின்னதாக குட்டியாக ஒரு சேலரியை எடுத்துக்கிட்டு பெரிய செலவுகள் எதுவும் பண்ணாமல் படிக்க வேண்டியதாக இருக்குது. நான் இப்போ இருக்கிறது அம்மா வீட்டில் தான். பர்சனலாக எதுவும் பேச வேணாம்னு தோணுது. ஓகே, கம்ஃபர்டபுளாக இல்லை, சம் ப்ராப்ளம்ஸ் நான் ஜென்ரலாகவே முடிச்சிடுறேன். அதனால் வந்து இப்போ ரெண்ட்டுக்கு தான் வெளியில் போகிறதா பிளான். ஸோ நாமக்கல் ஷிஃப்ட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஃபேமிலி இஷ்யூஸஸ் காமனாகவே பேசிடணும், டீட்டெயிலிங் பண்ண வேணாம். ஸோ அதனால் அதுக்கு தான் வேலை தேவைப்படுது, அதுக்கு தான் இருக்குது. சொந்த வீடில் இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாடகை பிரச்சனை, கரண்ட்டு பிரச்சனை, இதெல்லாம் வந்து ஃபேமிலி பார்த்துப்பாங்க. வெறும் க்ளோசரி எக்ஸ்பென்சஸ் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணால் போதுமானதாக இருந்துச்சு. அப்புறம் மார்க்கெட் எக்ஸ்பென்சஸ் மட்டும் ஸ்பெண்ட் பண்ண தான் போனோம் வச்சு. இது நான் ஏற்கனவே ரெண்டையும் நான் ஹேண்டிலிங் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இபி பில் பே பண்ணுறது, இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். பட் இப்போ வந்து மொத்தமாக நான் டேக் ஓவர் பண்ணுற சுச்சுவேஷன்ஸில் இருக்கேன். பாப்பா வேறு கை குழந்தை. ஸோ அதனால என்னாலையுமே ஒரு அளவுக்கு மேலே கீழே வர முடியல. அதுக்காக அந்த 10 டீச்சர்ஸை நான் என்ன பண்ணுறது, அவங்க கேட்டிருக்காங்க, அவங்க சொல்கிற விஷயமும் உண்மை தான். டீச்சர்ஸு இனி வரும் காலங்களில் டெஸ்ட்டோட அந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் 100ல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். உங்களுக்காக நான் வந்து 50 rupees வந்து கீழே வர்றதுக்கு ரெடியாக இருக்கேன். நீங்கள் என் நிலமையில் வந்தும் புரிஞ்சுக்கணும். நான் 50 ரூபா குறைச்சி 100 rupeesல கண்டிப்பாக நான் பண்ணி கொடுக்குறேங்கிறேன். இன்னும் என்னால் முடிஞ்சால் 90 rupees கூட பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். தயவு செய்து டெஸ்ட் எழுதுறதுக்கு வாங்க. உங்களோட கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆகும் போது நான் பைசா ரெடியூஸ் பண்ணிக்கிறத பற்றி ஒரு ப்ராப்ளம் கிடையாது. எனக்கும் உங்கள்கிட்டருந்து ஒரு பெரிய அமௌண்ட்லாம் தேவைப்படலை. ஒரு சின்ன அமௌண்ட், சின்ன ஒரு எக்ஸ்பென்சஸை அது சரி செஞ்சிடுமா அப்படி தான் நான் யோசிக்கிறேன். ஸ்டாஃப்ஸ் போட்டுட்டேன்.
அவங்களுக்கு நான் பேசுனது 5000 பேசினேன். அது உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 5000 2 ஸ்டாஃப் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதா பேசினேன். ஆனால் 10,000 வரையும் வரல. ஒரு தடவை கூட டெஸ்ட் நடத்தி அது வரவே இல்லை. அவ்வளோ பேர் எழுதலை, 100 பேர் எழுதலை, அதனால் அவ்வளோலாம் வரல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா அவங்கக்கிட்டே பேசி கன்வின்ஸ் பண்ணி வந்து கொஞ்சம் என்னால் முடியும் போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்துருந்தேன். ரொம்ப கம்மி தான், 500 ருபீஸ்க்குள்ளே ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்துருந்தேன். அதோடு சேர்த்து ஒரு சின்ன அமௌண்ட் மட்டும் கொடுத்துருந்தேன். அமௌண்ட் பற்றி டிஸ்பிளே பண்ண வேணாம், அது அவங்க சம்மந்தப்பட்டது. என் சம்மந்தப்பட்டதை வந்து ஓப்பனாக சொல்லிவிடுவேன். பண்ணிவிட்டு கொஞ்சம் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க, நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இது போக மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட், அதாவது அவங்களுக்கு ஒரு பாதி அமௌண்ட்டு நான் அவங்களுக்கு கொடுக்குறேன்னா, இதுக்கெலாம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா, மீதி இருக்க அமௌண்ட் எனக்கு வருதுன்னா, நம்ம ஜாயின் பண்ணுற டீச்சர்ஸோட கவுண்டிங்கே ஒரு 45 தான். இதுவே சர்வீஸ் மைண்டில் தான் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் பெருசாக கிடைக்கல. ஒரு 4500 5000 ஒரு அமௌண்ட் வருது. அந்த அமௌண்ட்டில் பாதி அமௌண்ட்டை ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம், பாதி அமௌண்ட் தான் நமக்கு கிடைக்குது. இதுக்கு மேலே இன்னும் நான் இறங்கி வந்து எப்படி சர்வீஸ் பண்ணுறது எனக்கு புரியல. நான் அதனால் ஒரு புதிய விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறலான் இருக்கேன். நம்ம டீச்சர்ஸில் எத்தனை பேர் வந்து வெல் செட்டில்டாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரில, எவ்வளோ பேர் வந்து கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரில. நான் ஒரு ஃபண்ட் கலெக்ஷன் பண்ண போகிறேன். அதாவது என்னென்னா, ஒரு டீச்சரை உங்களால் படிக்க வைக்க முடியுமா? 100 ருபீஸ் அப்படிங்கிறது தான் நான் வந்து இது பண்ணுறேன், சார்ஜஸ் பண்ணுறேன். சார் நான் வந்து ஒரு 200 பே பண்ணிடுறேன் சார், யாராவது ஒரு டீச்சருக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டால் நான் அந்த டீச்சர்ஸ்க்கு ஃப்ரீயாகவே பண்ணுறேன். என்னால் முடிஞ்சது 50 ருபீஸ் ரெடியூஸ் பண்ணிட்டேன். உங்களால் முடிஞ்சது ஒருத்தருக்கு பணம் கட்ட முடியும்னா அந்த ஒரு டீச்சர்ஸை வந்து நம்ம ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போகலாம். இந்த ட்ராவலிங்கில் அவங்களையும் கூட்டிகிட்டு போகலாம். இது என்னால் பண்ண முடியும். ஃபண்டு வாங்குகிறோன்னு சொன்னாலும் ப்ராப்ளம் ஆகிடுமோன்னு பயமாக இருந்துச்சு நைட்லேருந்து இது கேட்டால். ஏன்னா தப்பாக எடுத்துப்பாங்களோ, எவ்வளோ ஃபண்டு வந்துச்சுங்கிற கொஷின்லாம் வருமோ அப்படிலாம் தோணுச்சு. சரி இருந்தாலும் சொல்லுவோம், நம்ம இன்னும் வாங்கலே இல்லை, அதில் ஒப்பீனியன் இருந்தால் இது இல்லையா அப்படிங்கிறத கேட்டுட்டு சொல்லுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு ஓகேனா பண்ணுவோம், இல்லைன்னா விட்டுறலாம், ட்ராப் பண்ணிடலாம், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், உங்களால் ஒரு டீச்சரை படிக்க வைக்க முடியும்னா டெஃபினெட்லி ஹெல்ப் பண்ணுறோம். நீங்கள் எவ்வளோ பேர் முன் வரீங்களோ அதை பொறுத்து தான் இதை நான் கையில் எடுப்பேன். நீங்கள் முன் வரவே இல்லை அப்படின்னு சொன்னால் ட்ராப். என்னோடய முயற்சி என்னென்னா அந்த 50 ருபீஸ் ரெடியூஸ் பண்ணுறது, அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும். அதுக்கு வேலை என்னாலையும் பண்ண முடியாது. நான் இறங்கி வரேன், இன்னும் இறங்கி வர்றதுக்கான விஷயத்தையும் சோர்ஸையும் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உங்கள் சாய்ஸ், நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, டன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து செயின் பேஸ் இண்டெக்ஸ் நம்பர். இந்த செயின் பேஸ் இண்டெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறது சங்கிலி தொடர் குறியீட்டு எண். சங்கிலி தொடர் குறியீட்டு எண்ணா என்ன? ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள் இருக்கும்போது அவற்றுக்கான குறியீட்டு எண்ணை எப்படி கணக்கிடுவது என்பதை பற்றி விளக்குகிறது இந்த செயின் பேஸ்டு நம்பர். ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள் இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இது க்ளோசரி ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் இருக்கும், அதை தான் ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள்னு சொல்கிறாங்க. அதுக்கான இண்டெக்ஸ் நம்பரை நீங்கள் டிசைட் பண்ணும்போது, குறியீட்டு என்ன இண்டெக்ஸ் நம்பர் எப்படி கணக்கிடுவது, அதோட குறியீட்டு என்ன, ஒரு நிமிஷம், அதோட குறியீட்டு எண்ணை எப்படி கணக்கிடுவது என்பதை விளக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. ஒரு நிமிஷம் டீச்சர்ஸ், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். இணைப்பு உறவு, லிங்க் ரிலேட்டிவ். த லிங்க் ரிலேட்டிவ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா P1/P0 × 100. அடுத்தது சங்கிலி தொடர் குறியீட்டு எண், செயின் பேஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது கரண்ட் இயர் லிங்க் ரிலேட்டிவ் இன்ட்டு ப்ரீவியஸ் இயர் CBI, அதாவது செயின் பேஸ் இண்டெக்ஸ் பை 100. இதை தான் யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிக்கிறோம். சம் போட்டால் தான் புரியும். இதில் மெமரைஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஓகேங்களா? இந்த ரெண்டு ஃபார்முலாவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதை படிச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் நீங்கள் சங்கிலி தொடர் குறியீட்டு எண் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே இருக்கிறத ரீட் பண்ணிக்கங்க. அதில் வந்து கேள்வி எதுவும் வராது. சரி இங்கிலீஷில் கொடுக்கலன்னு சொல்லாதீங்க, அதில் பெருசாக கேள்வி இருக்காது. உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் அதை தமிழில் கொடுத்துருக்கேன். கீழே இருக்கிற விஷயங்களில் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை படிச்சுக்கலாம். இதுதான் நீங்கள் படிக்க வேண்டிய போர்ஷன். இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு இதுதான் தேவைப்பட போகுது. ஓகே, டன். இப்போ நம்ம சம்க்கு போயிடலாம்.
ஒரு டீச்சர் கேட்டிருந்தாங்க, சார் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம்லாம் வந்து சம்மில் கேட்பாங்களா, எக்ஸாமில் கேட்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. கமெண்ட்ஸில் கேட்கும்போது கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக கேட்பாங்கங்க. நான் தான் சொன்னேனே, அதை உடச்சி கேட்பாங்க. அது நமக்கு தெரியாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம முடிஞ்ச வரையும் டெஸ்ட்லாம் அந்த மாதிரி உடச்சி கேட்க தான் போகிறோம். ஆனால் இருந்தாலும் நம்ம என்ன தான் டெஸ்ட்டில் உடச்சி கேட்டு இது பண்ணாலும் அவங்க ஒரு விதத்தில் உடைப்பாங்க. அதை நம்ம கெஸ் பண்ண முடியாதுங்க. கிட்டத்தட்ட இது சொல்லணும்னு சொன்னால் ஒரு பிரெட் எடுத்துக்கிட்டு ரெண்டாக கையாலேயே வந்து ஸ்ப்ளிட் பண்ணுற கதை தான் இது. நான் ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஸோ அது டிஃபராக தான் இருக்க போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. முடிஞ்ச வரையும் இப்படியெல்லாம் இருக்கலாங்கிறதுக்கு எந்தெந்த விதங்கள் இருக்குமோ அதெல்லாம் வந்து நம்ம டெஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக கொடுக்கத்தான் போகிறோம். ஒரு நிமிஷங்க. அதன் மூலிமா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பல வழிகளில் இது ப்ராப்ளம்ஸை உருவாக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நீங்கள் தாராளமாக அதை வந்து வேறொரு வழிகளில் அப்ரோச் பண்ணலாம். ஓகே டன். சரி, ஓகே டன். ஐட்டம்ஸோட இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா 4 ஒரு ஐட்டம் ரெண்டு ஐட்டமாவது மினிமம் இருக்கணுங்க. 2 கம்மியாக இருக்கக்கூடாது. 2 ஐட்டம்ஸாவது மினிமம் இருக்கணும். 2க்கு மேலே எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். இதை பாருங்கள், 4, 6, அதாவது ஒவ்வொரு வருஷத்துலேயும் அதோட ப்ரைஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுங்க. இல்லைனா வந்து இன்டெக்ஸ் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? 16 எல்லாமே இன்க்ரீஸ் தான் ஆகணும்னு இல்லைங்க. ஆனால் வந்து க்ளோசரி ஷாப் மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் மட்டும் தான் ஆகும், டிக்ரீஸ் ஆகாது, வாய்ப்பே இல்லை. ஆனால் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு மாதிரியான விஷயங்களில் மேலே கீழே இருக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் அதை எடுத்துக்கிற பொருளை பொறுத்தது. இந்த ரிலேட்டிவ் லிங்க் அப்படின்னு சொல்லக்கூடியது, லிங்க் ரிலேட்டிவ் அது சம்முங்க. இந்த சம்லேருந்து ஃபைண்ட் த செயின் பேஸ் இன்டெக்ஸ் நம்பர் கிவன் டேட்டா அப்படிங்கிறது தான் கொஷின். லிங்க் ரிலேட்டிவ் அப்படிங்கிறது P = P1/P0 × 100. இது லிங்க் ரிலேட்டிவ். இப்போ நம்ம இதை திருப்பி ஒரு டேபிள் ஆஃப் ஃபார்ம் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஏற்கனவே போன சம்மில் அதெல்லாம் பண்ணோம். அதெல்லாம் ரொம்ப பெருசாக போயிட்டே இருந்துச்சு. நான் அதனால் வந்து இங்கே வச்சுக்கிட்டே இதை சொல்கிறேன் பாருங்க. இந்த ஃபஸ்ட்டு இதில் இந்த 4 எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். லிங்க் ரிலேட்டிவ் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் 4/4 × 100. ஓகேங்களா? இதில் 4 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 100. ஓகேங்களா? அடுத்தது இந்த ஒர்க்கு முழுக்க பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம சொல்லியிருக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. லிங்க் ரிலேட்டிவ் P = ஓகே, இது ஃபஸ்ட் இதோடது. ஓகே, இப்போ இதே மாதிரி செகண்டில் லிங்க் ரிலேட்டிவ் P அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா 16/16 × 100 = 100. இது எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது, 16 இருக்குது. இதோட ஆவரேஜ் கண்டுபிடிங்க. ஓகே, இதோட ஆவரேஜ் கண்டுபிடிச்சிங்கன்னா 100 + 100 / 2 = 100. ஓகே டன். இப்போ சின்னதாக ஒரு கலர் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா CVI கண்டுபிடிக்க போகிறேன். இதெல்லாம் டேபிளில் வச்சும் கண்டுபிடிக்கலாங்க. நான் டேபிள் போடல இந்த கணக்கில், அவ்வளோதான். கரண்ட் இயர் லிங்க்டு ரிலேட்டிவ் இன்ட்டு ப்ரீவியஸ் இயர் CBI / 100. கரண்ட் இயரோட லிங்க்டு ரிலேட்டிவ் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா, சரிங்களா, கரண்ட் இயரோட லிங்க்டு ரிலேட்டிவ் கேட்டாங்கன்னா 100. ப்ரீவியஸ் இயரோட CBI எவ்வளோ கேட்டாங்கன்னா அதுவும் 100 தான். எப்படி அப்படின்னா முதல் நம்பருக்கு மட்டும் அதை வந்து என்னென்னா 100 தான் போடணும். ஓகேங்களா? இந்த 100 டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 100 கிடைக்கும். இது ஃபஸ்ட் இயருக்கு. 2வது வருஷத்துலேருந்து நீங்கள் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எங்கேருந்து இதை எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். த லிங்க் ரிலேட்டிவ் the P = P1/P0 × 100.
இதோட இயர் பார்த்தீங்கன்னா இன் 1994 நடக்கிறதுக்கானது பேச போகிறோம் ஓகேங்களா. இதில் இதில் பார்த்தீங்கன்னா இதோட லிங்க் ரிலேட்டிவ் பி அப்படிங்கிறது P1/P0 × 100. இப்போ கவனிங்க, நான் 1994 பற்றி பேசுகிறேன். அப்போ இது வருமா, இது டிவைடட் பை இது. ஓகே டன். அப்போ பாருங்கள், இந்த P1ங்கிறது நெக்ஸ்ட் இயரோடது, ப்ரீவியஸ் இயரோடது 4 × 100. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 150 கிடைக்கும். இதே மாதிரி செகண்ட் அந்த ஐட்டமோடது பார்த்தீங்கன்னா லிங்க் ரிலேட்டிவ் P = P1/P0 × 100 = 100. இப்போ வாங்க இந்த பாக்ஸ்குள்ளே 20 / 16 அப்படின்னு போட்டுடலாமா. 20 / 16 × 100. இதோட ஆன்சர் 125. இப்போ ஆவரேஜ் கண்டுபிடிங்க. ஆவரேஜ் ஆஃப் லிங்க் ரிலேட்டிவ் = 150 + 125/2. இப்போ 137.5. ஓகே, இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கிறீங்க, CBI கண்டுபிடிங்க. இதில் என்னது, கரண்ட் இயரோட லிங்க்டு ரிலேட்டிவ் இங்கிட்டு ப்ரீவியஸ் இயரோட கோடு போட்டேன் ஒரு நிமிஷம், ப்ரீவியஸ் இயரோட CBI டிவைடட் பை 100. இப்போ கரண்ட் இயரோட லிங்க்டு ரிலேட்டிவ், ஒரு நிமிஷம் ரொம்ப கீழே வந்து, கரண்ட் இயரோட லிங்க்டு ரிலேட்டிவ் அப்படிங்கிறது எதுனா, நீங்கள் ப்ரீவியஸ் இயரில் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 100ன்னு போட்டுருவீங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிது CBIக்கு ஓகேங்களா. கரண்ட் இயரோட லிங்க்டு ரிலேட்டிவ் அப்படிங்கிறது இதை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. இங்கே கிடச்சதில் ஆவரேஜ் அதை தான் சொல்கிறாங்க. 137.5 × ப்ரீவியஸ் இயரோடதுங்கிறது எங்கே சொல்கிறாங்கன்னா, இங்கே வாங்க, ப்ரீவியஸ் இயரோடது இந்த இடத்துல 100 கிடச்சதில்ல, CBI கண்டுபிடிச்சோம்ல, அந்த 100 கொண்டு வந்து இங்கே போகணும். இப்போ இதை வச்சு நீங்கள் கம்பேரிசன் பண்ணிக்கலாம். இப்போ சார் ஃபஸ்ட்டு இதுக்கு எப்படி சார் அதை போட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு 100 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 137.5. ஓகே சரி. இப்போ பாருங்களேன், இந்த இதை பொறுத்த வரையும் ஃபஸ்ட்டு 1993 பற்றி பேசுது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இன் 1993 பற்றி பேசுது. அப்போ முன்னாடி இருக்க வருஷம் இங்கே எதுவும் இல்லை. அப்போ இது பை இதுன்னெலாம் போட முடியாது, எதுவுமே இது பை இதுன்னெலாம் போட முடியாது. ஸோ அதனால தான் அதே நம்பரை நம்ம வந்து போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். 16/16 சொல்லியிருப்போம். அதே மாதிரி ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். கரண்ட் இயரோட லிங்க்டு ரிலேட்டிவ் அப்படிங்கிறத இந்த 100 தூக்கி வந்து இதில் போட்டுருவோம். ஆனால் ப்ரீவியஸ் இயரோட CBI அப்படின்னு வரும்போது இதுக்கு எதுவுமே கிடைக்காது. இப்போ இங்கே கண்டுபிடிச்சதுக்கப்புறம் போட்டது மாதிரி போட முடியாது. அப்போ இந்த 100 தான் இங்கேயும் போடணும், இங்கேயும் போடணும், டிவைடட் பை 100. அப்போ அடுத்த தடவை வரும்போது இந்த 100 எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயரோட CBIயில் போட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆவரேஜ் எடுத்துகிட்டு வந்து கரண்ட் இயரோட LRல போட்டுருவேன். இப்போ உங்களுக்கு புரியும். சரி, இன்னொரு ஸ்டெப்பு கொஞ்சம் தாண்டி போய் இன்னும் ஒரே ஒரு இதுக்கு மட்டும் போட்டுட்டா இன்னும் கொஞ்சம் தெளிவாகிடும். நான் இன்னொன்று போட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன் 1995க்கு போடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் ரிலேட்டிவ் அதாவது P = P1/P0 × 100. ஓகே, P1/P0 × 100. இப்போ சப்ஸ்டியூஷன் பண்ணால் 8/6 × 100. பாருங்கள், ஒவ்வொரு தடவையும் இந்த டேபிளுக்குள்ளே போய் தாங்க வரணும், வேறு வழி கிடையாது. இதை பார்த்தீங்கன்னா 8/6 நல்லா ஞாபகம் வச்சுங்க. FBI கண்டுபிடிக்கும் போது தான் ஒவ்வொன்றையும் கொண்டு போய் ஒவ்வொரு இதுலேயும் போடணும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இதை வச்சு தான் நம்ம போடுறோம். ஸோ 8/6. அப்போ 8/6 × 100. இப்போ இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 8/6 × 100 அப்படிங்கிறதுல கேன்சல் பண்ணிங்கன்னா 133.33 கிடைக்கும். இதே மாதிரி தான் அடுத்தது ஐட்டம் 2க்கு போட போகிறோம். இது ஐட்டம் 1க்கு போட்டது, இதை 1 நீங்கள் போட்டுக்கலாம். அதேமாதிரி ஐட்டம் 2க்கு P = P1/P0 × 100 ஐட்டம் 2க்கு பாக்ஸுக்கு வாங்க, 24 / 20. ஓகே, 24 / 20. 24 / 20 × 100. இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 120 கிடைக்கும்.
20 கிடைக்கும். ஓகே, சரி, ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாமா? ஆவரேஜ் நமக்கு ஆவரேஜுங்கிறது 133.33 ப்ளஸ் 120 ரெண்டு எல்லாரையும் வந்து நம்ம கூட்டி 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 126.665 கிடைக்கும். இதை நம்ம டெசிமல் கரெக்ஷன் பண்ணோம்னா அப்ராக்சிமேட்லியாக சொல்லணும்னு சொன்னால் 126.67 கிடைக்கும். ஓகே, சரி, இப்போ சிபிஐ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சிபிஐ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், கரண்ட் இயரோட லிங்க்டு ரிலேட்டிவ் அதே மாதிரி இன்ட்டு ப்ரீவியஸ் இயரோட சிபிஐ டிவைடட் பை 100. கரண்ட் இயரோட லிங்க்டு ரிலேட்டிவ் அப்படிங்கிறது 126.67 இன்ட்டு 137.5 பை 100. இந்த 126.67 இன்ட்டு 137.5ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டையும் ஆட் பண்ணி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 174.17125 கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், ஷேர் பண்ணி கேட்பிக்கிறேன் பாருங்கள். இது வந்து கரண்ட் இயரோட எல்லாரா, அதுதான் இந்த இடத்துல போட்டிருக்கோமா? அப்போ நீங்கள் இங்கேருந்து இங்கே ரிலேட் பண்ணிக்கணும். இதை எடுத்துகிட்டு வந்து தான் நம்ம இந்த இடத்துல போட்டிருக்கிறோம் அப்படின்னு. அதே மாதிரி இங்கே வாங்க, இது ப்ரீவியஸ் இயரோட சிபிஐயா, பார்த்தீங்களா? சிபிஐயா. இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து தான் இங்கே ப்ரீவியஸ் இயரோட சிபிஐ சப்ஸ்டியூஷன் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு 3 விஷயத்துக்கு இதை போட்டு காமிச்சிட்டேன். இயர் வந்து 1995 வரையும் போட்டு காமிச்சிட்டேன். 1996 1997 இது ரெண்டுக்கும் நீங்கள் போட்டுட்டு ஆன்சரை கமெண்டில் போடுங்க. ஓகேங்களா? இதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் அவங்க வந்து எப்படி கொஷின் இதில் கேட்கலாம், சார் இது எப்படி சார் இப்படி இருக்குது, இது எப்படி போய் கொஷினாக கேட்க முடியும் அப்படின்னு கேட்டால், ஒரு பர்டிகுலர் இயர்ஸ் 1995 2000 இப்படின்னு மேலே அந்த டேபிளில் இருக்கும் பாருங்கள். எனக்கு டேபிளில் என்னென்ன இயர் கொடுத்துருக்காங்க, 2000 இல்லை, 1997 இருக்குது, 1996 இருக்குது, 1995 இருக்குது, 1994 இருக்குது, 1993 இருக்குது. இதில் ஏதாவது ஒரு இயரை கொடுத்துருவாங்க. ஏதாவது ஒரு இயரை கொடுத்துட்டு அதோட சிபிஐயை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, ஹையஸ்ட்டு சிபிஐ எது, லோவஸ்ட்டு சிபிஐ அல்லது லீஸ்ட்டு சிபிஐ எது அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸஸ் கேட்பாங்க. இதுதான் சிபிஐயோடது. நான் திரும்பி சொல்கிறேன், இதில் வந்து கொஷின் வந்து பார்த்திங்கன்னா வராதுன்னு நினைக்காதீங்க, சம் பெருசாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இதை உடச்சி கேள்வி கேட்பாங்க. இதை உடச்சி கேள்வி கேட்கும் போது அதை வந்து அந்த டைம்குள்ளே போடுற மாதிரி அவங்க செட் பண்ணிப்பாங்க. அதை பற்றி நீங்கள் எதுவும் யோசிக்க வேண்டாம். ஓகேங்களா? நீங்கள் போட கற்றுக்குங்க. இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை, ஃபார்முலாவும் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை, நம்ம ஈஸியாக போட்டுருவோம். ஏன்னா சம் பெருசாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி வந்து கஷ்டமாக இருக்குது இந்த டாபிக் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. இந்த நெக்ஸ்ட்டு கன்வர்ஷன் ஆஃப் சிபிஐ டு எஃபிஐ, அவ்வளோதாங்க, எண்டுக்கு வந்துட்டோம். அதை கன்வர்ஷன்ஸ் ஆஃப் சிபிஐ டு எஃபிஐ அப்படின்னா சிபிஐலேருந்து எஃபிஐக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. எப்படி மாற்றுறது? கரண்ட் இயர் எஃபிஐ ஈக்குவல்ட் current year FBI equaled current year CBI into previous year FBI divided by 100. இதுதாங்க ஃபார்முலா. கரண்ட் இயர் சிபிஐ இன்ட்டு ப்ரீவியஸ் இயர் எஃபிஐ டிவைட் பை 100. இதுதான் வந்து ஃபார்முலா. இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஒரு ப்ராப்ளம்லேயே உங்களுக்கு இது தெரிஞ்சிருங்க, ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாலாம் இருக்காது. ஃப்ரம் த அதே மாதிரி போன கணக்கு நீங்கள் டேபிள் ஃபார்ம் பண்ணி போடுறதுனாலும் போடுங்க. போட்டுட்டு நீங்கள் குரூப்பில் கூட வந்து, சார் நான் வந்து அதுக்கு முன்னாடி எஃபிஐ போட்டிங்களா அந்த மெத்தட்லேயே போட்டுட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த போட்ட பிக்சர்ஸை மட்டும் எனக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கொஞ்சம் குரூப் ஆக்டிவாக இருக்கட்டும். சென்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். யார் யாரெல்லாம் ஹோம்ஒர்க் போடுறீங்களோ அந்த போட்டிருக்க பேப்பரை நீட்டாக அழகாக பாக்ஸ்லாம் ஸ்கேல் வச்சு போட்டு என்ட்ரி பண்ணி அதை வந்து அப்படியே ஃபோட்டோ எடுத்து எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். எத்தனை டீச்சர்ஸ் முயற்சி பண்ணி கரெக்டாக ஆன்சர்ஸை கண்டுபிடிச்சிக்கிறீங்க, எவ்வளோ பேர் வந்து நம்ம வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இருக்கீங்க, ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. எஃபிஐ சிபிஐலேருந்து எஃபிஐ கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா?
முன்னாடி எஃபிஐ தனியாக கண்டுபிடிச்சோம், சிபிஐ தனியாக கண்டுபிடிச்சோம். இப்போ சிபிஐலேருந்து எஃபிஐ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இந்த சம். இதில் ஃபஸ்ட்டு இயர், ரெண்டாவது சிபிஐயோட வேல்யூ கணக்கிலே கொடுத்துட்டாங்க. அடுத்தது எஃபிஐ கன்வர்ஷன், எஃபிஐ கன்வர்ஷன், அடுத்தது எஃபிஐ. ஓகே, புரியுதுங்களா? இப்போ இயரை பொறுத்தவரையும் 1999, அடுத்தது 2000, அவங்க கொடுத்துருக்க இயரை அப்படியே எழுதிட்டு இருக்குங்க, ஒன்றும் சேஞ்செல்லாம் பண்ணல. 2001, அடுத்தது 2002, அடுத்தது 2003, அடுத்தது 2004. எஃபிஐயை பொறுத்தவரையும் சிபிஐயை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இது 80, இது 105, ஒரு நிமிஷம், இது 102, இது 95, இது 110, இது 120. ஓகேங்களா? இப்போ எஃபிஐ கன்வர்ஷன் வந்து பண்ணுற போது 105 × 80, அதாவது கன்வர்ஷன் எப்படி பண்ணணும்னு பாருங்கள். மேலே ஃபார்முலா என்ன கொடுத்துருந்தாங்க, கரண்ட் இயரோட சிபிஐ, கரண்ட் இயரோட சிபிஐ இன்ட்டு ப்ரீவியஸ் இயரோட என்னென்னு போடணும். சாரி பாருங்கள், முதல்லே போட்டேன் பாருங்கள், எப்படி வரும் வாய்ப்பு இல்லைல்ல. இந்த ப்ரீவியஸ் இயரோட சிபிஐ எஃபிஐ என்னன்னே தெரியாது நமக்கு. அதனால் இங்கே டேஷ் போட்டு இந்த 80யவே ஆன்சராக போட்டுருங்க. இதில் மட்டும் போட்டுருங்க, இங்கே டேஷ் போட்டு 80யே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு ப்ரீவியஸ் இயரோட எஃபிஐ என்னன்னு தெரியாது. ஆனால் இப்போ அடுத்ததுலேருந்து பாருங்கள், 105 கரண்ட் இயரோட நமக்கு சிபிஐயோட ஆன்சர் இன்ட்டு ப்ரீவியஸ் இயரோட எஃபிஐயோட ஆன்சர். இப்போ புரியுதுங்களா? 80 டிவைடட் பை 100, ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 84. அப்போ இந்த இடத்துல 84 இனிமேல் நீங்கள் போட்டுருவீங்க. கரண்ட் இயரோட சிபிஐ 102 இன்ட்டு ப்ரீவியஸ் இயரோட எஃபிஐ 84, ஓகே, டிவைடட் பை 100, இது 85.68. ஸோ இங்கே 85.68. அடுத்தது 95 கரண்ட் இயரோட சிபிஐ இன்ட்டு ப்ரீவியஸ் இயரோட எஃபிஐ அப்படிங்கிறது 85.68 டிவைடட் பை 100 ஈக்குவல் 81.396, 81.4. அடுத்தது கரண்ட் இயரோட சிபிஐ 110 இன்ட்டு ப்ரீவியஸ் இயரோட எஃபிஐ 81.396 டிவைடட் பை 100 ஈக்குவல் 89.5356. அது நம்ம ஷார்ட் பண்ணிங்கன்னா, இதுக்கு டெசிமல் கரெக்ஷன் பண்ணிங்கன்னா 89.5 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது கரண்ட் இயரோட சிபிஐ 120 இன்ட்டு ப்ரீவியஸ் இயரோட எஃபிஐ 89.5356 டிவைடட் பை 100 அப்படிங்கிறனால 107.44272. இது கரெக்ஷன் பண்ணால் 107.4. ஓகே, டன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சார் இவ்வளோ டெசிமல் வருது சார், இதை எப்படி சார் வந்து இவ்வளோ டெசிமல்ஸை வச்சு போடுறது அப்படின்னு கேட்டால், நான் சொல்கிறேங்க, இதுதான் ஆக்சுவல் மெத்தட். ஆக்சுவலி இந்த பகுதியை நம்ம போடுறதுக்கு காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட்டரை யூஸ் பண்ணிக்க சொல்லி நம்மளை அலோவ் பண்ணுறாங்க. அதனால் அதில் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி தான் நீங்கள் எழுதுறீங்க. ஸோ அதனால் அது எங்களால் முடியும். ஆனால் நமக்கு கால்குலேட்டர் நாட் அலவுடு. புரியுதுங்களா? ஆனால் இடையில ஒரு சர்க்குலர் வந்துச்சு, ஆனால் யாரும் ஃபாலோ பண்ணல. ஏன்னா அந்த சர்க்குலரோட தெளிவு வந்து அவ்வளோதான் இங்கே இருக்க ஸ்டாஃபுக்கு புரிதல். ஏன்னா கணிதம் சம்மந்தப்பட்ட தேர்வுகள் வந்து ஸ்கூல்லையாக இருந்தாலும் சரி, காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸாக இருந்தாலும் சரி, கால்குலேட்டரை அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்குலர் வந்துச்சு. ஓகேங்களா? ஆனால் அலோவ் பண்ணுறது இல்லை, இப்போ வரையுமே அலோவ் பண்ணல, எந்த எக்ஸாம்ஸுக்கும் அலோவ் பண்ணல. கால்குலேட்டரை வந்து அவங்களே கூட ப்ரொவைட் பண்ணலாம், அதில் செக் பண்ணி கரெக்டாக வந்து வெறும் மல்டிப்ளை அது மீன்ஸ் அது தேவையான நெசசரி இருக்கிற மாதிரியான கால்குலேட்டர்ஸ் மட்டும் கொடுத்து கூட பண்ணலாம். வீட்டிலேருந்து அவங்க எடுத்துகிட்டு வராங்கன்னா தானே அதில் வந்து ஏதாவது எலக்ட்ரிக்கல் சிப் வச்சுருவாங்களோ, அதில் ஏதாவது நோட் பண்ணிட்டு வந்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி கொடுத்து பண்ணலாம். மேத்தமெட்டிக்கல் எக்ஸாமினேஷன் எழுதுறவங்கள்ட்ட கால்குலேட்டர் இல்லாமல் இந்த டெசிமல்லாம் எப்படி போடுறது? இது ஒன்றுங்க. சரி, ஓகே டன். சரி, நம்ம என்ன பண்ணி தொலைகிறது? நம்ம அப்படி படித்து புரிஞ்சு வந்த அதிகாரிங்க இருக்கக்கூடிய ஒரு நடத்தக்கூடிய ஒரு தேர்வுக்குள்ளே நம்ம இருக்கிறோமாங்கிறதே கேள்வி தான். சார் நமக்கு எக்ஸாம் எழுதியே ஆகணும். இது கஷ்டம், அது எனக்கும் தெரியுது. என்னாலையுமே எழுத முடியாது, என்னாலையும் போட முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், ஒன்றும் இல்லை, நம்ம இந்த 80யை இங்கேருந்து இங்கே எடுத்துக்கிட்டோமா? சரி, இங்கே 80 இங்கேருந்து எடுத்துக்கல, ஒரு நிமிஷங்க. இந்த 80யை இங்கேருந்து இதுக்கு எடுத்துக்கிட்டோம், கரண்ட் இயரை இதுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்ல.
இதை ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறதுனால டெசிமலை குறைக்க முடியுது. நல்லா ஞாபகம் வச்சுக்க, டெசிமலை குறைக்கிறதுக்காக சொல்கிறேன். ஃபைனல் ஆன்சர் மட்டும்தான் கரெக்டாக வரும், மற்ற எல்லா ஆன்சர்ஸுமே மிஸ்டேக்காக தான் இருக்கும். ஆனால் அது மெத்தட் கிடையாது, எக்ஸாமுக்காக இது யூஸ் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, இந்த 80 தான் இங்கே போட்டிருக்கதாகவும் இதை இங்கே போட்டிருக்கதாகவும் வச்சுங்க. அதேமாதிரி அடுத்த ஸ்டெப்பில் இதை இதை இங்கே போட்டிருக்கீங்க. அதே மாதிரி இந்த 105 தான் கொண்டாந்து இங்கே போடுறீங்க இப்படின்னு போட்டுவாங்க. இந்த ஃபைனல் ஆன்சர் அதுக்கும் இதே தான் வரும். இந்த ஃபைனல் ஆன்சர் மட்டும்தாங்க கரெக்டாக இருக்கும். ஆனால் பட் இது 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 எல்லாமே வேறு ஆன்சர் வரும். ஓகேங்களா? நான் வேணால் அதை போட்டு ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சு உங்களுக்கு பிக்சரை அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள். ஆனால் இது நீங்கள் ஆக்சுவலாக இப்போ நான் போட்டிருக்கிறது தான் புக்கில் போட்டிருக்க மெத்தட். ஆனால் பட் நமக்கு டெசிமலில் வச்சு போட முடியாதுங்கிறதுலாம் டெசிமல் இல்லாமல் ஈஸியாக கேன்சல் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி போடும்போது நான் வேணால் உங்களுக்கு அந்த பிக்சரும் அனுப்புகிறேன், உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா யூஸ் பண்ணிக்கிங்க. சரிங்க, ஹோம்ஒர்க் சம் இந்த பேட்டர்னில் 2 ஹோம்ஒர்க் சம் கொடுத்துட்டு இன்றைக்கி கிளாஸை முடிச்சுக்கிறேங்க. நான் இதோடு பார்த்திங்கன்னா இன்டெக்ஸ் நம்பர் முடியுது. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் அட்ரிபியூட்ஸை அது பார்த்திங்கன்னா அடுத்தது பார்க்க போகிறோம். அது நம்ம அடுத்ததாக ஒரு வீடியோவில் அதை பார்க்கலாம். ஃபைண்ட் த லீஸ்ட் எஃபிஐ இயர். ஆக்சுவலி இந்த சமயம் நடத்திட்டு தான் நான் ஹோம்ஒர்க் கொடுக்கலான்னு இருந்தேன். கால் வந்துக்கிட்டே இருக்குது. ஃபாலோயிங் சிபிஐ டேட்டா. ஆக்சுவலி என்னோடய சிஸ்டரோட குழந்தைக்கு இன்றைக்கி ஸ்கூலில் ஏதோ காம்படிஷன்லாம், அதுக்கு வேறு கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் இப்போ கிளம்பி நான் போய் கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். நான் பார்க்குறேன், இல்லைனா இதையும் இந்த சமயம் போட்டு கொடுத்துட்டு கூட ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். 60 கொஞ்சம் வேகமாக போட்டுட்டுங்களா? ஏன்னா 2 ஹோம்ஒர்க் சம் கொடுக்குற மாதிரி வருது. ஒன்றுனா ஓகே, ஆனால் 2ங்கும் போது நீங்கள் போடுறதுக்கு டைம் நிறைய எடுத்துப்பீங்க. சரி, முடிஞ்ச வரையும் வேகமாக போட்டுறேன். இப்போ இயர், அடுத்தது சிபிஐ, அடுத்தது எஃபிஐ. நான் ஒரிஜினல் மெத்தட் ஃபுல்லாக இதில் போட்டுறேங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் அந்த மாதிரி மாற்றி போட்டாலும் அதே ஆன்சர் வருதுன்னு சொன்னதை நான் தனியாக உங்களுக்கு போட்டு அனுப்புகிறேன். 2000 இது 20. அதே மாதிரி 2001 அது 50. அடுத்தது 2002 அது 60. அடுத்தது 2003 அது 120. அடுத்தது 2004 அது 180. இப்போ கவனிங்க, இதோடது போடும்போது இந்த இடத்துல டேஷ் போட சொல்லியிருந்தேன், இங்கே 20 போட சொல்லியிருந்தேன். அடுத்தது இந்த 50 × 20 / 100 கேன்சல் பண்ணிங்கன்னா 10 வரும். ஸோ இந்த இடத்துல 10. 60 × 10 / 100. அப்போ இந்த இடத்துல என்னென்ன வரும்னா 6 வரும். ஸோ 6. இந்த இடத்துல வரும்போது 120 × 6 / 100ன்னு வரும். இது 7.2. ஸோ 7.2. இந்த 2 தாங்க டெசிமல். ஸோ இந்த கணக்கை கேட்கலாங்க, வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இந்த கணக்கை கேட்குறதுக்கு. ஏன்னா இதில் டெசிமல் ரொம்ப கம்மி. 12.96. அது மட்டும் இல்லாமல் சின்ன நம்பர் தான் கிடைக்குது, 12.96. இப்போ என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, லீஸ்ட் எஃபிஐ எங்கே கிடைக்குது அப்படின்னு கேட்டாங்க. லீஸ்ட் எஃபிஐங்கிறது இந்த இடத்துல கிடைக்குதா லீஸ்ட் எஃபிஐ? இதுக்கான இயர் என்னது? 2002. இதை தான் ரிசல்ட்டாக எழுத போகிறோம். லீஸ்ட் எஃபிஐ of the year 2002. ஓகே, இந்த மாதிரி சம்மை கொஞ்சம் தேர்ந்தெடுப்பாங்கங்க. நான் சொன்னல அப்பயே, இப்போ இந்த சம்மெல்லாம் நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. இதெல்லாம் எப்படி போட முடியும்? இதெல்லாம் டெசிமலில் வரும்லாம் கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்டதே 3 நிமிஷத்தில் போட்டு முடிச்சிட்டேன் எல்லாத்தையுமே. நான் கொஷினை கூட எழுதிட்டு இருந்தேன். கொஷின் எழுதாமல் போட்டிங்கன்னா இன்னும் டைம் சேவ் ஆகும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் கேட்கலாம். 3வது சம், இதுவும் ஹோம்ஒர்க் சம்க்காக தான் எழுதி வச்சுருந்தேன். ஃப்ரம் த சிபிஐ given below, calculate the CBI and to find maximum FBI value attain the year அப்படிங்கிறது கொஸ்டின். இப்போ இயர் 2000
2001, 2002, 2003, 2004. CVI 100, 90, 80, 70, 60. கேட்டிருந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த மேக்ஸிமம் FBI எப்போ கிடைக்குதுன்னு தான் கொஷின். ஆப்ஷன் 2000, ஆப்ஷன் பி 2001, ஆப்ஷன் சி 2002, ஆப்ஷன் டி 2003. இதில் FBI என்ன கிடைக்குது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இதுவும் ஹோம்ஒர்க்காக எழுதுனது தான். நான் இதையும் போட்டு கொடுத்துட்றேன், முடிச்சிட்றேன். நானே இந்த டாப்பிக்கை முடிச்சு கொடுத்துட்றேன். இயர், அடுத்தது CBI, அடுத்தது FBI கன்வர்ஷன், அடுத்தது FBI. ஓகே, ரொம்ப ஈஸி தாங்க. ரொம்ப இந்த பகுதியெல்லாம் டக்கு டக்குன்னு நீங்களே போட்டுடுவீங்க. இதெல்லாம் கொஷின்லாம் என்ன கேட்டாலும், எத்தனை கேட்டாலும், எவ்வளோ கொஷின் கேட்டாலும் இதில் இருக்கிறதெல்லாம் உங்களால் ஈஸியாக போட முடியும். இயரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 2000 ஒன்று கொடுத்துருக்காங்க, 2001 ஒன்று கொடுத்துருக்காங்க, 2002, 2003, 2004. ஓகே, இப்போ பாருங்கள், 2000 எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 100 CBI, அடுத்தது 90, அடுத்தது 80, அடுத்தது 70, அடுத்தது 60. இதில் ஃபஸ்ட்டு இருக்குது, நான் டேஷ் போட சொல்லிட்டேன், இங்கே 100. இப்போ கரண்ட் இயரோட CBI 90 ஆயிடுச்சா, ப்ரீவியஸ் இயரோட FBI 100 ஆச்சா, டிவைடட் பை 100. ஸோ 100 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 90 தான் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல 90. அடுத்து இங்கே வரும்போது கரண்ட் இயரோட CBI 80, ப்ரீவியஸ் இயரோட FBI 90 டிவைடட் பை 100 கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொன்னால் 72. இப்போ பாதி டேபிள் ஃபில்லப் ஆகிடுச்சு பாருங்கள் இதுலேயும். அப்போ இந்த சம்மும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதையும் கேட்பாங்க. கரண்ட் இயரோட CBI 70, ப்ரீவியஸ் இயரோட FBI வந்து 72 டிவைடட் பை 100. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 50.4 கிடைக்கும். 50.4. லாஸ்ட் ஆல் 60 இன்ட்டு 50.4 டிவைட் பை 100 எப்படின்னு போட்டிங்கன்னா 30.24 கிடைக்கும். 30.24. இப்போ கொஸ்டின் என்னென்னா மேக்ஸிமம் எப்போ கிடைக்குதுங்கிறது தான் கொஸ்டின். ஓகேங்களா? மேக்ஸிமம்னா 100 FBI கிடைக்குது. எந்த வருஷம்? 2000. சரி, இன்னொரு கொஸ்டின் நானே கேட்குறேன். லீஸ்ட்டு, ஓகேங்களா, அதாவது லோவஸ்ட்டுன்னு சொல்லலாம், லீஸ்ட்டுன்னு சொல்லலாம். அது எப்போ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30.24 தான். அது வந்து 2004. என்ன கொஷின் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பர்டிகுலராக ஒரு இயர் கொடுத்து அதோட FBI என்ன அப்படின்னும் கேட்கலாம் கேள்வி. இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினாக அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா மேக்ஸிமம் FBI வேல்யூ இயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 2000 அப்படிங்கிறது ஆன்சர். இதே கேள்வி எப்படி கேட்கலான்னு சொல்கிறேன்னா மேக்ஸிமம்க்கு பதிலாக மினிமம் FBI வேல்யூ இயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம 2004 போடுவோம்னு சொன்னேன், டேபிள்லேருந்து போடுவோம்னு சொன்னேன். இப்போ அப்படி இல்லாமல் 2002ஓட FBI வேல்யூ என்ன, 2002ஓட FBI வேல்யூ என்ன அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா 2002ஓட FBI வேல்யூ என்னது? 72. ஓகேங்களா? ஸோ நம்ம 72 தான் ஆன்சர். இப்படியும் கேள்வி கேட்கலாம். அல்லது 50.54 இது எந்த FBI வேல்யூ வந்து 50.54. FBIயோட வேல்யூ வந்து 50 தானே, 50.4. 50.4னா எந்த இயர், விச் இயர் அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்கலாம். ஸோ நீங்கள் அப்போ வந்து இந்த ஆன்சர்லேருந்து வரணும். இங்கே வந்து 50.54, இது எந்த வருஷம்னா 2003. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 2003 இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கலாங்க. ஒரு நான் வந்து இந்த டாபிக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நல்லா கவனிச்சுக்குங்க. நாம் கேள்விகள் வந்து பெருசாக இருக்கணுன்னே அந்த பெருசாக முழு கேள்வியும் கேட்க மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி முழு கேள்வியும் கேட்குறதுங்கிறது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் கேட்பாங்க, நமக்கு கேட்க மாட்டாங்க. நம்மளது உடச்சிடுவாங்க. கேள்விகளை ஸ்ப்ளிட் பண்ணி அதை நம்மளால் நாமளே ஒத்துக்குவோம். ஓகே, இதை போட முடியாத, இது என்ன பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ஒவ்வொரு இயருக்கும் நம்ம FBI கண்டுபிடிக்கிறோம், CBI கண்டுபிடிக்கிறோம்ல, இதை மொத்தமாக கண்டுபிடிக்கிற மாதிரி அவங்க ஃப்ரேமே பண்ண மாட்டாங்க. ஒரு 3 இதிலே கிடைக்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. இல்லை டேட்டாவே 2 வருஷத்துக்கு தான் கொடுப்பாங்க.
அப்போ வந்து 2 வருஷத்துக்கு உண்டானதை தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ 2 வருஷத்துக்கு உண்டானதை கண்டுபிடிக்க சொல்லிட்டு 2வது இதுக்கு இதை கேட்டுருவாங்க. ஸோ குயிக்காக போடணும் அப்படிங்கிற இடத்துக்கு தான் நம்மளை தள்ளுவாங்க. இதனால் வந்து இதில் இருந்தெல்லாம் கேள்வி வருமா வராதான்லாம் யோசிக்காதீங்க. இது கொஸ்டின்லாம் ஈஸிங்க. கொஸ்டின்லாம் ரொம்ப 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 ஈஸி. இதெல்லாம் வந்து சின்ன குழந்தைங்கிட்ட கொடுத்தா எனக்கு தெரிஞ்ச 10th ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுத்தீங்கன்னாவே அவங்களாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதில் போடுறாங்க. 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களாம் பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக விரும்பி போட்டு சால்வ் பண்ணக்கூடிய ஒரு பகுதி தான். நாம் இதை கஷ்டம் சொல்லவே கூடாது, ரொம்ப ஈஸி. ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அவ்வளோதான் வந்து ஒழிய மற்றபடி ஒன்றும் இல்லை. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ண பெருசாக இருந்தால் என்ன ஒரு 2 நிமிஷம் ஒரு நிமிஷத்துக்குள்ளே போடுற மாதிரி நம்ம பண்ணுவோம். சில கொஷின்ஸ் எல்லாம் வந்து அல்ஜிப்ரா, ரியல் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்லாம் பார்த்தோன்னே வாசிச்சோன்னே நம்ம எழுதிட மாட்டோமா? எவ்ரி கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள் அப்படின்லாம் சொல்கிற கொஸ்டின்லாம் கேட்கும்போது கவுண்டபிள்னு ஒரே நிமிஷத்தில் எழுதுறீங்க, ஒரு செகண்டில் எழுதுறீங்க, 2 செகண்டில் எழுதுறீங்க. அப்போ அதில் சேவ் ஆகிற அந்த டைமை எடுத்து எந்த கொஸ்டினுக்கு யூஸ் பண்ணணும், இந்த கொஸ்டினுக்கு யூஸ் பண்ணுங்கள். 2 நிமிஷமாக கிடைக்கும்ல, ஒரு 5 செகண்டில் எழுதி முடிச்சிடுறீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய ஃபுல்லாக ஒரு 1 மினிட் இருக்குது, 55 செகண்ட்ஸ் இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணலாம்ல. இதுக்கு 2 நிமிஷத்துக்குள்ளே போட முடியாதா? வேகமாக போட்டால் போட்டுடலாம். நம்மளால் மேக்ஸ் டீச்சர்ஸ் போட முடியும். கான்ஃபிடென்ட்டாக போடுங்க. நான் இந்த டாபிக் இன்டெக்ஸ் நம்பர் டாபிக் அப்படிங்கிறத நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இன்டெக்ஸ் நம்பர்ஸ் தான். இது ஃபுல்லாகவே நம்ம எந்த பாயிண்ட்டையும் விட்டு வைக்கல, இன்டெக்ஸ் நம்பரோடது நடத்தியிருக்கோம். இதில் வந்து கேள்வி கேட்கல டீச்சர்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 20-25 பக்கத்துக்கு மேலே இருக்குது. ஆனால் இதில் வந்து கேள்வி போன தடவை கேட்கல. நான் வந்து இந்த தடவை கேட்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா வந்து எப்பயுமே வந்து டிஆர்பி போர்டோ அல்லது இந்த டிஎன்பிசி போர்டோலாம் ஒரு டாப்பிக்கை விட்டுட்டு போகும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸில் பெரும்பான்மையான ஆட்கள் அது போன வருஷம் கேட்கலன்னு விட்டுட்டு படிப்பாங்க. அந்த ஹேபிட் அவங்க உருவாக்க முயற்சி பண்ணுவாங்க. இது வேணால் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட அவங்க அந்த மாதிரி தான் ஒரு விஷயத்தை ரெடி பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு டாப்பிக்கை விட்டுட்டா அந்த டாபிக் வராதுன்னு சொல்லி டீச்சர்ஸ் வந்து அதை நடத்தாமல் விட்டுறாங்க, மேம்போக்காக நடத்திடுறாங்க, நிறைய சம்சஸ் கொடுக்காம விட்டுறாங்க. நான் கண்டிப்பாக இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ஸ் நம்பர் பகுதி தனியாக தான் இருக்குது. அட்ரிபியூட்ஸ் வந்து தனியாக இருக்குது. இந்த அட்ரிபியூட்ஸ் வந்து தனியாக இருக்கிறதுக்கான காரணமே என்னென்னா, இதில் நான் கேள்வி எக்கச்சக்கமாக செட் பண்ணணும், இதை வந்து பெருசாக இருக்குது, இதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம் முடியவே முடியாது அப்படிங்கிறதுனால தான் இதை தனியாகவே வச்சுருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே நீங்கள் விடணும்னு விரும்பி சில பகுதிகளை கொஷின்ஸை விட்டுட்டு தான் எடுப்பாங்க. இது வரும்னு சொல்லி சிலபஸில் பெரிய மெயின் டாப்பிக்காகவே இருக்கிற நேமவே விடுவாங்க. அடுத்த எக்ஸாமினேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டாப்பிக்கில் கை வைப்பாங்க. நிறைய பேர் வந்து அடி வாங்குவாங்க. அதில் ஒரு 3 கொஷின் 2 கொஷின் கேட்டாங்கன்னா 3 மார்க் போச்சு. 3 மார்க் போச்சுன்னு சொன்னாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வெளியே போயிடுவாங்க. அதாவது ஒரு சாப்டருக்கு 15 கொஸ்டின் கேட்கணுங்கிறது தான் ரூல்ஸு. ஆனால் அதுக்குள்ளே இருக்க சப்ஹெட்டிங்லாம் கேள்வி கேட்கணுங்கிறது ரூல்ஸ் கிடையாது. அது நாம் இன்றைக்கி டெஸ்ட் வைக்கிறதுக்காக அந்த மாதிரி சப்ஹெட்டிங்லாம் கொடுத்து ஃப்ரேம் பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ணுங்கலாம் சொல்கிறோம். நீங்களும் என்ன படிச்சிருக்கோம் படிக்கலைன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக அந்த மாதிரிலாம் நீங்கள் படிக்கிறீங்க. ஆனால் நான் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு சப்ஹெட்டிங்லேயும் கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரேண்டம் வேரியபிளில் கேள்வி கேட்டே ஆகணும், எக்ஸ்பெக்டேஷனில் கேள்வி கேட்டே ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சிலபஸில் இருக்குது, நீ படிக்கணும், அவ்வளோதான். நான் எங்கே கேள்வி கேட்பேன்னா எனக்கு முழுக்க இன்டெக்ஸ் நம்பர் தான் பிடிச்சிருக்கு, அட்ரிபியூட்ஸ் தான் பிடிச்சிருக்குன்னா மொத்தம் 15 கேள்வி அதில் செட் பண்ணாலும் நீங்கள் ஏன் செட் பண்ணீங்கலாம் கேள்வி கேட்க முடியாது. நீங்கள் வேணால் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இப்படி ஒரே டாப்பிக்கில் கேட்டாங்கன்னு சொல்லி பேசலாம். அதை வந்து நீங்கள் பேசுகிறத வச்சு யூடியூப் சேனலில் ஒரு 10 சேனலில் பார்த்தீங்கன்னா அதை பற்றி வீடியோஸ் போட்டு உங்களை ஆறுதலும் தேத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம், இப்படி கேட்டால் எப்படி அப்படிலாம் சொல்லியிருக்கோம்லாம் சொல்லுவாங்க. ஒன்றுமே ஆகாது. ரிசல்ட் வரும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஆன்சர் கீ வெளியில் வரும், அதுக்கப்புறம் லிஸ்ட்டு வெளியில் வரும். அதுக்கப்புறம் நீங்களே அதை விட்டுட்டு அடுத்த எக்ஸாமுக்கு படிக்க விடுவீங்க. இதுவரை நடந்த எல்லா போராட்டங்களும் பிரச்சனைகளும் அப்படி தான் முடிஞ்சிருக்கு. வேறு எதுவும் புதுசாக இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், டெட்டே வேணாம் ஒரு போராட்டம் இருந்துச்சு, ஏதாவது அதில் சொல்யூஷன் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதை பற்றி ஒட்டி பேசின எத்தனை யூடியூப் சேனல்ஸ் இருக்குதுன்னு தெரியுங்க. இன்னும் பேசிக்கிட்டு இருக்க சேனல்லாம் இருக்குது, வேறு இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அடுத்த டெட்டு முடிஞ்சதுக்கப்புறமே காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ், அதாவது இந்த இது வேணாம், நியமன தேர்வு வேணான்னு இன்னும் பேசிக்கிட்டு இருக்க யூடியூப் சேனல்ஸ் நிறைய உண்டு. இதில் வந்து என்னென்னா இதில் இன்னொரு கேட்டகரி வேறு சப் கேட்டகரி பிரிஞ்சிருச்சு. அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் என்றைக்குமே வந்து பாஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே, அது 75 மார்க்கு மேலே எடுத்த எல்லாருக்குமே எந்த வருஷமும் வேலை போட்டதில்லை. அதில் வந்து யார் டாப் ரேங்கில் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் வேலை போடுவாங்க. அப்போ அதில் ஒன்று யூடியூப் சேனல் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க, அதில் பாஸ் பண்ண எங்களுக்குலாம் வேலை போட்டு கொடுங்க அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இது நடந்துக்கிட்டே தான் இருக்குங்க. அவங்க சம்பாதிக்கிறதுக்காக நம்மளுடைய இந்த நிலைமையை அவங்க விளம்பரப்படுத்திக்கிட்டு சம்பாதிக்கிறாங்க. உங்களோட நீடும் அதுதான். அதனால தான் நீங்கள் அதை விரும்புகிறீங்க, லைக் பண்ணுறீங்க, அந்த வீடியோஸை பார்க்குறீங்க. ஆனால் உண்மை என்னென்னா, யதார்த்தம் என்னென்னா, அப்படி ஒரு அமைப்பு, அப்படி ஒரு செயல்பாடை என்றைக்குமே அரசாங்கம் எடுக்கவே எடுக்காது. நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு திரும்பவும் ப்ரிப்பேர் பண்ணுற வேலையை தான் நீங்கள் பார்க்கணும். வேறு வழியெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் இவங்க யூடியூப் சேனலில் சொல்கிறத வச்சு இவங்க ஏதாவது சொல்யூஷன் எடுத்து கொடுத்துருவாங்க, நம்ம வாழ்க்கையை காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்லி நீங்களும் அதுக்குள்ளேயே சிக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு அதை வெளியே வாங்க. நான் எதாவது சொல்கிறேன், நான் வந்து கிட்டத்தட்ட 16 வருஷமாக நான் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதிட்டு இருக்கேன். நான் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதின விதத்தில் இந்த மாதிரி ஆறுதலில் நானும் ஆறுதல் அடைஞ்ச ஒரு ஆள் தான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான்லாம் சில சங்கத்துலலாம் இருந்தேன். சங்கத்தில் வந்து தலைவராலாம் வந்து போட்டிருந்தாங்க.
அதெல்லாம் வந்து எனக்கு தெரியல. திருச்சி டிஸ்ட்ரிக்டோட தலைவராக நான் இருந்து போராட்டம் நடத்துறதுக்கு வந்து டீச்சர்ஸை கூட்டிகிட்டு வரணும் இப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு வந்து கொடுக்கப்பட்ட டாஸ்க்லாம் உண்டு. நான் அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து தப்பு, அதெல்லாம் வந்து என்னென்னா அதெல்லாம் இயலாமையில் பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் வந்து இதெல்லாம் கதைக்கே ஆகாது, சும்மா பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு சங்கம், அதுக்கு ஒரு ஐடி கார்டு, அதுக்கு ஒரு விஷயம்லாம் பண்ணி இதெல்லாம் போராட்டம் நடத்தி எதுவுமே நடக்காதுங்க. எதுவுமே நடக்காது. நான் சிம்பிளாக சொல்கிறேன், படிங்க, படிச்சிங்கன்னா தான் நடக்கும், மார்க் எடுத்திங்கன்னா தான் நடக்கும். எல்லா இடங்கள்லையுமே நம்மளை சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணி அவங்க தான் சம்பாதிப்பாங்க. நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காது, பரீட்சை எழுதி பாஸ் பண்ணுற வரையும். தேங்க்யூ டீச்சர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ டு ஆல்.